தீய சக்திக்கும் தூய சக்திக்குமான போட்டி, குறிப்பாக திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தின்னு ரொம்ப உரத்த குரல்ல ஒரு வீரியமா ஆதங்கத்தோடு அவர் சொன்னதை கோஷம் எழுப்பினதை பார்க்க முடிஞ்சது. ஒரு பக்கம் அப்படியே இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரப்ப சாட்டை துரைமுருகன் உட்பட பலர் திமுக தரப்புலையும் நாம் தமிழர் தரப்புலையும் விமர்சிக்கிறப்ப அவருக்கு தீய சக்தியாக திமுக மட்டும்தான் தெரியுது, ஏன் பாஜக குறித்து பேசலை, எஸ்ஏஆர் குறித்து பேசலை, திருப்பரங்குன்றம் விஷயம் பற்றி பேசலை, இப்படியெல்லாம் இந்த விஷயம்லாம் விட்டுட்டு ரொம்ப சேஃப் ஜோனில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜகத்தோட தயங்குறாரு விஜய் அப்படின்னு ஒரு கருத்து பேசு பொருளாக இருக்குது. அதை எப்படி இல்லை, அதே இதில் ஒன்றியத்தை பற்றியுமே குறிப்பிட்டு தானே பேசியிருக்கிறாரு. எங்கள் கொள்கையை நான் அதை எதிர்க்கிறேன். இங்கே இப்போ திருப்பி இவங்க அதை வாங்கின காசுக்கு பேசுகிறாங்க, அதில் மாற்றமே இல்லை. நான் சொல்லலை, கூடவே இருந்த ஜெகதீச பாண்டியன் சொல்லியிருக்கிறேன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் காசு வாங்கிட்டீங்க, திமுக இன்னைக்கு பங்காளியாக ஆயிட்டான். திரும்ப சொல்கிறேன், சாட்டைக்கு இவ்வளோ அறிவும் ஞானமும் இருக்கக்கூடிய நண்பருக்கு, அதை பேசக்கூடியவர்களுக்கு இதை ஏன் பேச மறுக்குது? நேற்று கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, அதை ஏன் பேசலை? திமுக தான் எதிர்க்கிறோம், திமுக தான் ஊழல் கட்சி, திமுக தான் இந்த மாநிலத்தை ஆண்டுகிட்டு இருக்கு, அதை எதிர்ப்போமா? இல்லாதவர்களை போய் எதிர்ப்போமா? யாரை எதிர்க்கணும்? இங்க அண்ணன் திருமா போன்றவர்கள்லாம் எதிர்க்கணும் இல்ல, கூட்டணியில் இருக்குன்றதுக்காக எதிர்க்க முடியல அவங்களால. கடந்த காலங்களில் 3 பேருமே தனியா நின்னீங்களே, என் மாமா தனியரசா இருக்கட்டும், அண்ணன் தமிம் அன்சாரியா இருக்கட்டும், கருணாசா இருக்கட்டும், இன்னைக்கு 3 பேர் எங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க? திமுக பக்கம் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ அந்த நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக செஞ்சது தப்பு, இன்னைக்கு திமுக செஞ்சது சரியாயிடுச்சா?